ஹலோ கார்த்தி, சீரக சம்பா அரிசியில செம்ம டேஸ்டா ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணும்னு கேட்டிருந்தேன்ல. யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்த்து என்ஜாய் பண்ணு. இந்த சண்டே உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்றத சொல்லிடு. ஓகே கார்த்தி, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் சீரக சம்பா பிரியாணி பிரியர்களா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். 3 கிலோ சீரக சம்பா அரிசியில் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். விறகடுப்பில் கிடையாது, கேஸ் அடுப்பில். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லோரும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பிக்கலாமா? வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினா, மிளகாய்த்தூள், பூண்டு, இஞ்சி, தக்காளி, தயிர், உப்பு. பிரியாணி அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட நம்ம எடுத்து வச்சுட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. சீரக சம்பா பிரியாணியை பொறுத்தளவு தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றுவோம். அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், என்னடா பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெயா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. 750 ml டோட்டலாக 3 kgக்கு. 1 கிலோக்கு 250 ml தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து 1/2 லிட்டர் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். 1/4 லிட்டர் நெய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் பாதி இப்போ நான் ஊற்றுறேன். சொல்கிற மெத்தடில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டதுலேயே. நான் கொடுக்குற ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி போடுங்க, சூப்பராக வரும். நம்ம ஆயில் கீ எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட்டு ஆனியன் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனை நம்ம கீ அண்ட் ஆயிலில் போட போகிறோம். சரிங்களா? கிலோவுக்கு 5 ஏலக்காய். அப்போ 3 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 15 ஏலக்காய். அப்புறம் பட்டை கொஞ்சம். சரிங்களா? அதுக்கப்புறம் கிராம்பு போட்டுட்டு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். 3 கிலோ நல்லா மணமான சீரக சம்பா அரிசி நம்ம எடுத்துருக்கோம். வெங்காயம் வதங்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அரிசியை தண்ணியில் ஊற போடுங்க. சீரக சம்பா அரிசி நீங்கள் வாங்குறப்போ கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, நல்லா மணமாக இருக்கணும் அண்ட் பழைய அரிசியாக இருக்கணும். பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம். கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 5 பச்சை மிளகா. சின்னதாக இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க. மல்லி புதினா நம்ம போட போகிறோம். ஒரு ஹேண்ட்ஃபுல் நான் மல்லி போட்டிருக்கேன். ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மல்லி புதினா நம்ம இது கூடவே ஆட் பண்ணிடலாம். சீரக சம்பா பிரியாணிக்கும் பாஸ்மதி பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மல்லி புதினாவை வெங்காயத்து கூடவே போட்டு வதக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்றப்ப மல்லி புதினாவோட டிஸ்டர்பன்ஸே தெரியாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். 300 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். சீரக சம்பா பிரியாணிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முழுசாகவும் போடணும், பவுடர் பண்ணியும் போடணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர். 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன், 3 கிலோவுக்கு 6 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். மசாலா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 3 கிலோவுக்கு 1/2 லிட்டர் நான் ஆட் பண்ணுறேன். 1 கிலோவுக்கு நீங்கள் 150 ml ஆட் பண்ணிங்கனாலே போதும். சீரக சம்பா அரிசிக்கு எல்லா சமையலுக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உப்பு தான். 1 கிலோவுக்கு 45 கிராம் போடுங்க. 3 கிலோவுக்கு நான் 135 கிராம் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி.
வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு வந்துட்டு 1.5 லிட்டர் தண்ணி. இந்த வால்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3 லிட்டர் வரும். 3 லிட்டர் ஊற்றிட்டோம். 4.5 லிட்டர். மூணு கிலோ அரிசிக்கு 3 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி மசாலா நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட போகிறோம். சிக்கன் 30 to 50% குக் ஆன போதும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம். மசாலாவும் சரி மனமும் சரி வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் செய்கிறப்ப ஃபீல் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அரிசியை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம். இப்போ இன்னும் நல்லா பபிள்ஸ் வரணும். போடுறப்ப நல்லா மசாலா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கான்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம தம் போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றினப்போ நிறைய தண்ணி இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உறிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து தம் போட போகிறோம். சென்டரில் ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அடி பிடிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக சென்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி விட்டு நம்ம தம் போடுறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? தம் போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மேலே ஒரு லிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுடுதண்ணியை வைக்க போகிறோம். கீழே நான் தோசைக்கல் கூட எதுவும் வைக்கல, மேலே சுடுதண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே அளவு நீங்கள் வீட்டில் பண்ணுறப்பவும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆவி வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதே ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க. A few moments later. 30 மினிட்ஸ் பிரியாணி நல்லா தம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம தம் ஓப்பன் பண்ண போகிறோம். சுடுதண்ணி எடுத்து கீழே வச்சுருவோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சுட சுட பிரியாணியை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் ஊற்றிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே அந்த சீரக சம்பா அரிசியோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கரண்டியை கீழே விட்டு நல்லா தம்மாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு அழகாக கறி உடையாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கீழேருந்து அரிசி எடுத்து மேலால் போட போகிறோம். ஓவராலாக ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணுறப்ப சிக்கன் பீஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஆனால் இப்போ பாருங்கள் முழுசாகவே தான் இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு பார்த்தீங்களா? அரிசி சுத்தமாக ஒட்டல ஒன்னோட ஒன்று. அதாங்க, நீங்களும் இந்த பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சீரக சம்பா அரிசியில் உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி செய்ய முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு ரைத்தா இல்லாமையா? எக்ஸாக்டாக ரைத்தா எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 1/2 கிலோ வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் to 3/4 லிட்டர் தயிர் ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தயிர் பச்சடியில் வெங்காயம் மட்டும் இல்லாமல் கூட வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, மேலால் மல்லி இலை தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அண்ட் வண்டியில் ஏற்றி இப்போ நம்ம கிளைண்ட் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேயே போயிட்டே இருக்கோம். உப்பியஞ்சல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். லெஃப்டா? ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ தம்பி தான் நம்ம கூட இருக்காரு. தம்பி, நம்ம பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? சரி, ஓகே, ரைட்டு. பிரியாணியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னது? கேசரி. கேசரி ரொம்ப பிடிக்குமா? இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, கேசரி, மிக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா தான் மெனு.
நான் உங்களுக்கு வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அந்த ஃபுட்டு தான் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். பின்னாடி 2 குட்டி தம்பிங்க இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய். உங்கள் பேர் என்ன? கிஷோர். ஓகே, சொல்லு சபரி, இன்னைக்கு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்க? இன்னைக்கு பிரியாணி, கேசரி, பச்சடி, 65 அண்ணனே செஞ்சு. ஓகே ரைட்டு. சரி, எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லணும், சரியா? இடமா இருக்குது. வரது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, பட் வந்துட்டோம். எஸ், வாய்க்காக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு. ஓகே, லெட் தெம் என்ஜாய். நம்ம கிளைண்ட் வீட்டுக்கு வந்து நம்மளோட ஃபுட்டை டெலிவரி பண்ணியாச்சு. ரிட்டர்ன் வரப்போ நம்ம கூட 2 அக்காங்க வந்துருக்காங்க. ஹாய் சொல்லிருங்கக்கா. கால் வலி, அதனால நாங்க வந்தோம், ஏற மாட்டோம். கால் வலின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க 2 பேரும். ஸோ நம்ம வந்தோடனே வந்து கூப்பிட்டோம். ஆல்ரெடி அவங்கள அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இந்த 3 கிலோ சிக்கன் பிரியாணில 20 to 25 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். நம்ம பண்ண பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கிளைண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேட்டோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ ஸோ மச். உங்க வீட்டில் அடுத்த ஃபங்க்ஷன் வருது, ஒரு டிஃப்ரெண்டான மெனுவில் சூப்பராக கேட்டரிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபீடிங் ஸ்டப்ஸ் கேட்டரர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.